எல்லாருக்கும் அமேசான் காட்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த அமேசான் காடு எவ்வளோ ஆபத்துன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த அமேசான் காட்டில் எவ்வளவு ஆபத்து நிறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான மற்றும் ரொம்பவும் கொடூரமான விலங்கினங்களை பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 10வது இடத்துல பார்க்க போவது பாய்சன் டார்க் ஃப்ராக். அமேசான் காட்டில் அதிக அளவு இந்த தவளைகள் இருக்கும். குறிப்பாக மழை பெய்த பிறகுதான் இந்த தவளைகள் அதிக அளவு வெளியே வரும். இந்த தவளை 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும் தான் இருக்கும். இதோட கலர் ப்ளூ மற்றும் எல்லோ கலரில் இருக்கும். தவளை பார்க்கவே குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த தவளையோட டாக்ஸிக்னு சொல்லப்படுற அந்த விஷம் நம்ம ஸ்கின்னில் பட்டா அவ்வளவுதான். பாடி வீக் ஆகி மசில் கண்ட்ரோல் சுத்தமாக போயிடும். இந்த ஃப்ராகை நீ தொட்டாலே அது இன்ஃபெக்ட் தான். எப்படின்னா இந்த ஃப்ராகை நீ தொட்டாலே அது பாய்சன் தான். அடுத்து நம்ம 9வது இடத்துல பார்க்க போகிறது கிரீன் அனகொண்டா. அனகொண்டான்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். அது நம்ம சின்ன வயசில் பார்த்து ரசித்த அந்த அனகொண்டா மூவிஸ். ஒருவேளை அந்த மூவியில் இருக்கிற மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்கா? இருக்குது. அது அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய கிரீன் அனகொண்டா. இந்த அனகொண்டா முக்கியமாக தண்ணியில் தான் இருக்கும். அதாவது இந்த அமேசான் காட்டில் இருக்க நதியில் இது அதிக அளவு வாழும். உலகத்திலேயே பிக்கஸ்ட் ஸ்னேக் எதுன்னு நம்மக்கிட்ட யாராவது வந்து கேட்டால் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது இந்த அனகொண்டான்னு சொல்லப்படுற பாம்பு தான். இந்த பாம்பு சராசரியாக 20 அடி வரைக்கும் கூட வளரக்கூடியது. இந்த அனகொண்டா மற்ற பாம்புங்களை மாதிரி கடிக்காது. இந்த அனகொண்டா தன்னோட இரையை சுட்டு போட்டு அதோட மூச்சை நிறுத்திடும். இதிலிருந்து எந்த விலங்காலையும் தப்பிக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் மனிதர்களோட கூட தப்பிக்கவே முடியாது. மூச்சை நிறுத்தி அந்த இரையை கொஞ்சம் கொஞ்சமாக முருகியே சாகடிக்கும். அனகொண்டா தரையில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பக்கத்தில் ஏதாவது விலங்குகள் வந்துச்சுன்னா அது சடனாக அட்டாக் பண்ணும். ஆனால் இதோட பவர் தரையில் இல்லை, இதோட பவர் நதியில தான். இது நதியில் ஹைடாகி இருக்கும். ஏதாவது உயிரினம் பக்கத்தில் வந்துச்சுன்னா அது சடனாக அட்டாக் பண்ணும். அப்புறம் தப்பிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அதாவது இது ஒரு தடவை தன்னோட இரையை பிடிச்சிச்சுன்னா அதிலிருந்து அந்த விலங்கால தப்பிக்கவே முடியாது. அடுத்ததாக நம்ம 8வது இடத்துல பார்க்க போகிறது புல்லட் ஆண்ட். இந்த எறும்புகள் அதிகமாக மரத்தில் தான் இருக்கும். மற்ற எறும்புகள் நம்மளை கடிச்சுன்னா லைட்டாக வலிக்கும், வீக்கம் ஏற்படும், அதுவே கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். ஆனால் இந்த ப்ளூ ஆண்ட்னு சொல்லப்படுற எறும்பு உன்னை கடிச்சிச்சுன்னா நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். அடுத்த 24 மணி நேரத்தில் வலி கண்டினியூஸாக இருக்கும். சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக நம்மளோட உயிர் போயிடும். இது மட்டும் இல்லை, இந்த எறும்புகள் தன்னை விட பலம் வாய்ந்த உயிரினங்களை கூட வேட்டையாடி சாப்பிடும் திறன் இருக்கின்றது. அடுத்து 7வதா நம்ம பார்க்க போகிறது கேமன். இந்த முதலைகள் அமேசான் காட்டுக்குள்ள இருக்க நதிகளில் தான் அதிகமாக இருக்கும். இந்த முதலைகள் தண்ணிக்குள்ள மறைந்து இருக்கும். ஏதாவது விலங்குகள் தண்ணி குடிக்க வந்துச்சுன்னா இது சடனாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் மனிதர்களை கூட நிறைய வாட்டி அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த முதலை ஒரு விலங்கை வேட்டையாடிச்சுன்னா அடுத்த செகண்டே இந்த முதலை அதை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் சாகடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த விலங்கால தப்பிக்கவே முடியாது. ஒரு செகண்ட்ல அந்த விலங்கோட உயிரே போயிடும். இந்த முதலை ஒரு விலங்கினத்தை அட்டாக் பண்ணி கடிச்சா பெயின் ரொம்ப இருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த விலங்கோட உயிர் போயிடும். அடுத்து நம்ம 6வதா பார்க்க போகிறது புஷ் மாஸ்டர் ஸ்னேக். இந்த வகையான பாம்புகள் தரை கிளையில ஹைடாகி இருக்கும். பக்கத்தில் ஏதாவது உயிரினங்கள் வந்துச்சுன்னா இது சடனாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த புஷ் மாஸ்டர்னு சொல்லப்படும் ஸ்னேக் அமேசான் காட்டில் இருக்க எல்லா பாம்புகளை விட விஷம் அதிகமாக வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஸ்னேக் கடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக பெயின் ரொம்ப இருக்கும். இந்த பாம்பு கடித்த உடனே பாடிக்குள்ள இதோட விஷம் வேகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக டெத்து தான். இந்த பாம்பு மற்ற பாம்புகள் மாதிரி இல்லை. அதுக்கு தேவைப்படுறப்ப மட்டும்தான் வேட்டையாடும். மற்றபடி இந்த பாம்பு ரொம்பவும் அமைதியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பாம்பை டிஸ்டர்ப் பண்ணால் அது ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பாதி விலங்குகளை பற்றி தான் பார்த்துருக்கோம்.
ஆனால் இதுக்கு மேலே வரப்போகிற விலங்குகள் தான் உண்மையாலுமே ரொம்ப கொடூரமான விலங்குகள். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இப்போ நம்ம 5வது இடத்துல பார்க்க போகிறது பிரானா மீன்கள். எல்லாத்துக்குமே இந்த பிரானா மீனை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மீன்கள் பார்க்க சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் டேஞ்சர். இந்த மீன்கள் எப்பயுமே ஒரு குரூப்பாக தான் இருக்கும், குரூப்பாக தான் அட்டாக் பண்ணும். இது வாட்டரில் விழுந்த எந்த பொருளாக இருந்தாலும் அடுத்த செகண்டே இது கடித்து துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மீன்கள் ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மீன்கள் ரொம்ப ஸ்பீடாக செயல்படும். இந்த மீனோட பற்களை பார்த்தாலே ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கும். இந்த மீனோட பலமே அதோட பற்கள் தான். விலங்குகள் தெரியாமல் தண்ணீருக்குள் விழுந்து விட்டால் அதோட கதை அவ்வளவுதான். இந்த பிரானா மீன்கள் அந்த விலங்கை கடித்து குதற ஆரம்பித்துவிடும். அதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது. அடுத்து நம்ம 4வதாக பார்க்க போகிறது ஃபேடலான் ஸ்னேக். இந்த பாம்பு மற்ற பாம்புகள் மற்ற உயிரினங்களை பார்த்து பயப்படக்கூடிய வகையான ஸ்னேக். ஆனால் இந்த பாம்போட ஸ்பீட் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமாக செயல்படும். இந்த பாம்பு கடிச்சிச்சுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த வகையான பாம்பு அமேசான் காட்டில் மட்டும் இல்லை, மனிதர்கள் இருக்கும் இடத்துல கூட இந்த பாம்பு அதிக அளவு இருக்கும். முன்ன சொன்ன மாதிரி இந்த பாம்பு பயந்த சுபாவம் கொண்டது. விலங்குகள் அல்லது மனிதர்கள் இது பக்கத்தில் போனால் இது பயந்து போய் கடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக டெத்து கன்ஃபார்ம். அடுத்து நம்ம 3வதாக பார்க்க போகிறது பிரிசேனியன் வாண்டிங் ஸ்பைடர். ஸ்பைடரோட விஷம் தான் உலகத்திலேயே ரொம்பவும் டேஞ்சர்னு சொல்லப்படுது. இந்த ஸ்பைடர் மற்ற விலங்குகள் மாதிரி ஹைடாகி இருக்காது. எல்லா விலங்குகளும் கண்பட தான் இருக்கும். அதனால் இந்த ஸ்பைடர்களுக்கு மற்ற விலங்குகள் மூலம் ஆபத்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்பைடர் மற்ற விலங்குகளை கடிச்சிச்சுன்னா பெயின் ரொம்ப இருக்கும். அதோட அந்த விலங்கோட கதை முடிஞ்சிச்சு. இந்த ஸ்பைடர் கடிச்சு நிறைய பேர் உயிரிழந்த கேசஸ் நிறைய இருக்கு. இந்த ஸ்பைடர் பார்க்க ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் டேஞ்சர். இப்போ நம்ம 2வது இடத்துல பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஈல். இது ஒரு மீன் வகையை சேர்ந்தது. அமேசான் காட்டில் நதியில் ரொம்பவுமே காமாக இது நீந்திட்டு இருக்கும். இது ரொம்ப சைலண்டாகவும் இருக்கும். இந்த மீன் பார்க்க சாதாரண மீன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது சாதாரண மீனே கிடையாது. இது உடம்புல இருந்து எலக்ட்ரிக் ஜெனரேட் ஆகும். இந்த மீன்ல இருந்து ஜெனரேட் ஆகிற அந்த எலக்ட்ரிக் 600 வோல்ட் வரைக்கும் இருக்கும். தண்ணிக்குள்ள இந்த மீனை தெரியாம டச் பண்ணா கூட அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. இப்போது முதலிடத்தில் நாம் பார்க்க போகும் விலங்கு ஜாகுவார். இந்த ஜாகுவாரோட பாடி ஸ்ட்ரென்த் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்துனா, இது ஒரு விலங்கை வேட்டையாடிச்சுன்னா ஒரே கடியில் அந்த விலங்கை 2ஆக பிளந்து சாப்பிடும் அளவுக்கு இந்த ஜாகுவாருக்கு பவர் இருக்கின்றது. இந்த ஜாகுவார் ரன் பண்ணி அட்டாக் பண்ணாது. இந்த ஜாகுவார் சைலண்டாக இருந்து சட்டனாக அட்டாக் பண்ணும். இந்த ஜாகுவாரோட வேட்டையாடும் திறன் பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த மிஸ்டேக்கும் பண்ணாது. இந்த ஜாகுவார் வேட்டையாடும் போது மற்ற விலங்குகளின் கழுத்து பகுதி அல்லது தலைப்பகுதியில் தான் இது அதிக அளவு அட்டாக் பண்ணும். இதனால் தான் இந்த ஜாகுவாரிடமிருந்து மற்ற விலங்குகள் தப்பிப்பது மிகவும் கடினம். அதனால தான் இந்த ஜாகுவாரை அமேசான் காட்டோட கிங்குன்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அமேசான் காடு ஒரு காடு மட்டும் இல்லை, அது ஒரு டெத் ஜோன். இங்கே இருக்கும் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு டெட்லி வெப்பன். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஜஸ்ட்டு 10 மட்டும்தான், ஆனால் இதை விட டேஞ்சரஸ் உயிரினங்கள் அமேசான் காட்டில் நிறையா இருக்குது. இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 50 கமெண்ட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை ஆளில் போட்டுடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம்.